ഓരാവത് ശ്ലോകം. സേനാനി ചിക്ഷുരസ്തസ്യ ഗജാരൂഢോ മഹാബല മഗവന്തം പഞ്ചഭിസ്തൈ സായകൈ സമതാടയത്. മഹിഷനോട് സേനാപതിയും മഹാബലവാനുമാണ് ചിക്ഷുരൻ. ആനമേലെ ഏറി ഒക്കാന്നുണ്ട് 5 ബാണങ്ങൾ ദേവേന്ദ്രനോട് മേലെ പ്രയോഗിച്ചാൻ. 22ാവത് ശ്ലോകം. തുഷ്ടാവ ശങ്കരം ഗത്വാ വേദമന്ത്രൈർമഹേശ്വരം പ്രസന്നം പുരത കൃത്വാ യയൗ വിഷ്ണുപുരം പ്രതി. அந்த கைலாசத்துக்கு போய் மகேஸ்வரனான சங்கரனை வேத மந்திரங்களால ஸ்துதிச்சா. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான மகேஸ்வரனை முன்னிறுத்தி விஷ்ணு லோகத்துக்கு எல்லாருமா கிளம்பி போன வைகுண்டத்துக்கு. 23ாவது ஸ்லோகம். ஸ்துத்வாதம் தேவதேவேஷம் காரியம் ப்ரோவாஜாத்மனா மகிஷாத் தத்பயம் ச உக்ரம் வரதான மத உத்ததாத். ஸ்துத்வாதம் தேவதேவேஷம் காரியம் ப்ரோவாஜ சாத்மனா ப்ரோவாஜ ச ஆத்மனஹ மகிஷாத் தத்பயம் சோக்ரம் வரதானமதோத்ததாத். வைகுண்டநாதனை ஸ்துதிச்ச எல்லாரும் வரத்தை வாங்கிண்டு அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அந்த மகிஷாசுரனை தேவர்கள் எல்லாம் பயந்துக்கிற அந்த விஷயத்தை வைகுண்டநாதனாயிருக்கிற விஷ்ணு கிட்ட தெரிவிச்சா. தேவேந்திரனோடு அந்த சிம்ஹாசனத்துக்கே ஆட்டம் வந்தாச்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னதாயிட்டு இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேவேந்திரனுக்கு பயம் இந்த அசுரனை பார்த்து என்ன பண்றதுன்னு, அதனால இப்படி சங்கடத்தை சொல்லின்னு இருக்கார். 24வது ஸ்லோகம். ததாகர்ண்ய பயம் தஸ்ய விஷ்ணுர்தேவானுவாஜஹ கரிஷ்யாமோ வயம் யுத்தம் ஹனிஷ்யாமஸ்து துர்ஜயம். தேவேந்திரனோடு பயத்தை கேட்டு விஷ்ணு தேவர்கள் கிட்ட சொன்னார், நமக்கு யுத்தம் பண்ணலாம், ஜெயிக்க முடியாத அவனை கொன்னுடலாம். தேவர்களாலையும் மனுஷாலாலையும் அசுரனாலையும் ஒன்றும் அவனை கொல்ல முடியாது. அப்படி ஒரு வரமாக்கும் அவன் வாங்கி இருக்கான். அந்த வரம் கிடைச்ச அகங்காரத்துல இருக்கிறவனாக்கும் அவனை ஆரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சுண்டாக்கும் அவன் இப்படி அகங்காரத்தோடு கூடி இருக்கான், அவனை கொன்னுடலாம் அப்படின்னு விஷ்ணு சொல்றார். എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். வியாச உவாச்சா. 5வது ஸ்லோகம். இதி தே நிச்சயம் கிருத்வா பிரம்ம விஷ்ணு ஹரீஸ்வராः ஸ்வானி ஸ்வானி சமாருஹ்ய வாஹனானி யயுஸ்சுராः. இப்படி நிச்சயிச்சுட்டு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களோடு கூடிட்டு தேவர்கள் அவாளோடு வாகனங்களில் ஏறிண்டு கிளம்பினா. கருடனோடு மேலே ஏறிண்டு விஷ்ணு, அதே மாதிரி நந்தீஸ்வரனோடு மேலே ஏறிண்டு மகேஸ்வரன், ஹம்சத்தோடு மேலே ஏறிண்டு பிரம்மா, ஐராவதத்தோடு மேலே ஏறிண்டு இந்திரன், இப்படின்னு எல்லா தேவர்களும் அவாளோடு வாகனங்களில் ஏறிண்டு கிளம்பினா. 26வது ஸ்லோகம். பிரம்மா ஹம்ச சமாரூடோ
വിഷ്ണുർഗരുഡവാഹന ശങ്കരോ വൃഷഭാരൂഢോ വൃത്രഃ ഗജസംസ്ഥിത. ബ്രഹ്മ ഹംസത്ത് മേലെ ഏറിനാർ. അരയന്നമാക്കും ഹംസമാക്കും ബ്രഹ്മാവോട് വാഹനം. വിഷ്ണു ഗരുഡനോട് മേലെ ഏറിനാർ. ശങ്കരൻ നന്ദിയോട് മേലെ ഏറിണ്ടാർ. ഇന്ദ്രൻ ஆனை மேலே ஏறி உக்காந்துட்டார். ஐராவதம் அப்படிங்கிற ஆனை மேலே, தேவலோக ஆனை மேலே. 27வது ஸ்லோகம். மயூரவாஹன ஸ்கந்தோ യമോ महिषवाहन कृत्वा സൈന്യസമായോഗം യാവത്തേ നിർയയോർസുരാഃ. സ്കന്ദൻ മയിലെ വാഹനമായിട്ട് ഉപയോഗിച്ചിട്ട് യാത്രയാനാർ. യമൻ പോത്തോട് മേലെ ഏറി ഉക്കാന്നുണ്ടാർ. ഇപ്പടി അവാവാളോട് വാഹനങ്ങളിൽ ഏറിണ്ട് സൈന്യങ്ങളെല്ലാം കൊട്ടിണ്ട് ദേവർകൾ കിളമ്പിന. 28வது ശ്ലോകം. താവദൈത്യബലം പ്രാപ്തം ദൃപ്തം മഹിഷപാലിതം തത്രാഭൂത്തുമുലം യുദ്ധം ദേവദാനവ സൈന്യയോ. அதுக்குள்ள மகிஷாசுரனோடு அகங்காரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனாலேயே மகிஷாசுரனோடு சைன்யங்களும் அகங்காரத்தோடு கூடி அங்க வந்தாச்சு. தலைவனுக்கு அகங்காரம் வந்தானா பின்னால வரவாளுக்கும் அகங்காரம். அங்க தேவ அசுர சைன்யங்கள் தம்மில அதிபயங்கரமான யுத்தம் உண்டாச்சு. 29வது ஸ்லோகம். பாணை கட்கைஸ்ததா பிராசைர் முசலைச்ச பரஸ்வதை கதாபி பட்டிஷை சூலை சக்ரைச்ச சக்தி தோமரை. பாணம் சரங்கள், கட்கம் வாளு, பிராசைஹி அப்படின்னா குந்தம், முசலைஹி இரும்பு அலக்கை, பரஸ்வதைஹி பரசுராமனோடும் ஆயுதமாயிருக்கிற மழு, கதாபிஹி கதையெல்லாம் எடுத்துட்டாக்கும் அவ யுத்தம் பண்ணினா. பட்டிஷைஹி பட்டிஷம், சூலைஹி சூலம், சக்ரைஹி சக்கரம், சக்தி தோமரைஹி வேலு இரும்பால இருக்கிற பெரிய குச்சி இதெல்லாம் எடுத்துட்டாக்கும் அவ பரஸ்பரம் யுத்தம் பண்ணினா. 10வது ஸ்லோகம். முத்கரைர் பிந்திபாலைச்ச ஹலைச்சைவாதிதாருணே அன்யைச்ச விவிதைரஸ்த்ரைர் நிர்ஜக்னுஸ்தே பரஸ்பரம். முள்ளுமுள்ளா இருக்கிற தடி, அதே மாதிரி குந்தம், கலப்பை, இப்படியெல்லாம் இருக்கிற அதிபயங்கரமான ஆயுதங்களால அவ பரஸ்பரம் பொருதினா. 21வது ஸ்லோகம். தன்னிஷம்ய சஹஸ்ராட்ச கைலாசம் நிர்ஜகாமஹ பிரம்மாணம் புரத கிருத்வா லோகபால சமன்விதா. அதை கேட்ட பிரம்மா சொன்னதை கேட்ட தேவேந்திரன் தேவேந்திரனுக்கு சஹஸ்ராட்சன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அதனாலேயாக்கும் இங்க சஹஸ்ராட்சன் அப்படின்னு சொன்னது. பிரம்மா சொன்னதை கேட்ட தேவேந்திரன் பிரம்மாவை முன்னிறுத்தி இந்த லோகபாலர்களோடு கூடிட்டு நேர
கைலாசத்துக்கு போனான். 32வது ஸ்லோகம். துராஷாடவிதாம் சித்வா பாணைர்பாணாம் ஸ்வரான்விதா ஹிருதயே சார்தச்சந்திரேன ஹிருதயே ச அர்த்தச்சந்திரேன அர்த்தச்சந்திரேன தாடயாமாச தம் கிருதி. தேவ அதிபனான தேவேந்திரன் அதெல்லாம் பானங்களால தகர்த்தெறிஞ்சிட்டு அதிவேகம் அர்த்தச்சந்திரம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை அந்த அசுரனுக்கு நேர அந்த சிச்சுரன் அப்படிங்கிற சேனாபதியோடு மேல பிரயோகிச்சான். 33வது ஸ்லோகம். பாணாஹதஸ்து சேனானி பிராபமூர்ச்சாம் கஜோபரி வாரணம் வஜ்ரகாதேன சஜகான கரே ததா. பானத்தால ശരീരത്തിലെ കുത്തി തറയ്ക്കപ്പെട്ട ചിച്ചുരൻ ആനയെ മേലേന്ത് മയക്കം പോട്ട് ആനയെ മേല മയക്കം പോട്ടിട്ടാൻ. ഉടനടിയാ ഇന്ദ്രൻ ആനയോട് തുമ്പിക്കൈയാല ആനയോട് அந்த தும்பிக்கையில வஜ்ராயுதம் அப்படிங்கிறத பிரயோகிச்சார். சிச்சுரன் ஆனை மேலேயாக்குமே உட்கார்ந்துட்டு இருந்தது. நிறைய பானங்கள் பிரயோகிச்சோன அர்த்தச்சந்திரம் அப்படிங்கிற பானத்தை அந்த சிச்சுரனோடு மாறிடத்துல தேவேந்திரன் பிரயோகிச்சோன மயக்கம் போட்டு ஆனை மேல விழுந்துட்டான் சிச்சுரன். உடனடியா தேவேந்திரன் சிச்சுரன் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆனையோடு தும்பிக்கையில வஜ்ராயுதத்தை பிரயோகிச்சார். 4வது ஸ்லோகம். தத்வஜ்ராபிஹதோ நாகோ பக்ன சைன்யம் ஜகாமஹ திருஷ்ட்வா தம் தைத்யராட் க்ருத்தோ பிடாலாக்யமதாப்ரவீத். வஜ்ராயுதம் சரீரத்தில் பட்டு ஆனையோடு தும்பிக்கை முறிஞ்சு அந்த ஆனை இந்த சைனிய கூட்டங்களுக்கு நடுவில் பாஞ்சு எறித்து அதை பார்த்த மகிஷாசுரன் கோபத்தோடு கூடிட்டு பிடாலன் கிட்ட சொன்னான். 35வது ஸ்லோகம். கச்ச வீர மகாபாஹோ ஜெஹி இந்திரம் ஜெஹி இந்திரம் மதகர்விதம் வருணாதீன் பரான் தேவான் ஹத்வா ஆகச்ச மம அந்திகம். வீரா, நல்ல சக்திசாலியா இருக்கிறவனே, பிடாலா, சீக்கிரமா போய் அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அந்த இந்திரனை கொல்லு. வருடன் தொடங்கின எல்லா தேவர்களையும் கொன்னுட்டு எங்கிட்டயே வா அப்படின்னு ஆജ്ഞை புறப்பிடிச்ச மகிஷாசுரன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாச்சா. 36வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் தஸ்ய பிடாலாக்யோ மகாபலா ஆருஹ்ய வாருணம் மத்தம் ஜகாம த்ரிதசாதிபம். மகிஷாசுரனோட வாக்குகளை கேட்ட பிடாலன் அப்படிங்கிற வீரன் வாருணன் அப்படிங்கிற மதயானையோடு மேலே ஏறி உக்காந்துட்டு தேவேந்திரன் கிட்ட போனான். 37வது ஸ்லோகம். வாசவஸ்தம் சமாயாந்தம் திருஷ்ட்வா க்ரோத சமன்விதா ஜகான விஷிகைஸ்தீஷ்ணைராசி விஷசமப்ரபை.
பிடாலன் வரதை பார்த்துட்டு கோபம் வந்த தேவேந்திரன் சர்ப்பத்துக்கு ஈக்குவலாயிட்டு திளங்குற உஜ்வலமாயிட்டு திளங்குற சரங்களை அவனோட மேல வருஷிச்சான். 8வது ஸ்லோகம். சது சித்வா சராம் ஸ்தூர்ணம் ஸ்வசரைச்சாபனிஸ்ருதைः பஞ்சாசத்பிர்ஜகானாசு வாசவம் ச சிலீமுகை. பிடாலன் அவனோடு வில்லால தொடுத்த அம்புகளால அவன் தேவேந்திரனோடு அம்புகளை எல்லாம் வெட்டி போட்டான். എന്നിട്ട് அதிசீக்கிரமா இந்திரனோடு நேர 5 அம்புகளை தொடுத்து விட்டான். 29வது ஸ்லோகம். ததேந்திரோபிதான் பாணாம் சித்வா கோபசமன்விதா ஜகான விஷிகை தீஷ்ணைராசி விஷசமப்ரபை. அப்போது இந்திரனும் கோபத்தோடு கூடி அந்த அம்புகளெல்லாம் முறிச்சு போட்டார். சர்ப்ப துல்லியமா இருக்கிற பானங்களால சர்ப்பம் சீட்டுமே அதே மாதிரி அதி ஸ்பீடுல இந்த பானங்கள் அந்த பிடாலன் அப்படிங்கிற அசுரனை மறுபடியும் ஆக்கிரமிச்சது. 40வது ஸ்லோகம். சது சித்வா சராம் ஸ்தூர்ணம் ஸ்வசரைச்சாபனிஸ்ருதைः கதயா தாடயாமாஸ கஜம் தஸ்ய கரோபரி. தன்னோடு வில்லால தொடுத்த அம்புகளால அவன் அந்த அஸ்திரங்களை எல்லாம் சின்ன பின்னமாக்கி போட்டான். அப்போது தேவேந்திரன் பிடாலனோடு வாருணன் அப்படிங்கிற ஆனையோடு தும்பி கரத்துல கதையால ஓங்கி அடிச்சார்.